அள்ளி மலரே ஆசைக்கனியே அழகு தேவதை நீயே, காதல் கிளியே கன்னி மயிலே கவர்ச்சி பாவிமானே, பூ போட்டதாவணி உன் பூடலை தழுவுதம்மா, நான் போட்ட பாசிமணி நெஞ்சில் ஊஞ்சல் ஆடுதம்மா. பாடிட்டு போறப்ப என் முகத்துக்கு நேராவே எல்லாம் கமெண்ட்ஸ் கிடைக்கும். நீ இங்கெல்லாம் பீச்ல போனா சம்பாதிக்கலாம், நீ ஒரு 10 கடை ஏறி சம்பாதிக்கலாம், நீ நைட்ல எங்கன்னா பொழப்புக்கு போனா சம்பாதிக்கலாம், ஐ மீன் அந்த மாதிரி செக்ஷுவல் ஒர்க் போனா அப்படி சம்பாதிக்கலாம். அப்படிதான் இருந்தது. நான் போராடின போராட்டத்துக்கு என்னைக்கு எனக்கு ரிசல்ட்னா, திருநங்கைகள் மேடை ஏறி பாடணும். அடியே பொண்ணு ஐயாரட்டு ஆம்பூர் கரும்பு கட்டு, அத்தனுக்கு ஆசையெல்லாம் உன் மேல, உன்னை பார்த்து பார்த்து எங்கறாரு தன்னால, அத்தனுக்கு ஆசையெல்லாம் உன் மேல, உன்னை பார்த்து பார்த்து எங்கறாரு தன்னால. எல்லாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. ஒரு திருநங்கைக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா, நீங்க எழுதி கொஞ்ச நேரத்துல எழுதி பாட்டிங்களேன்னு டிஎஸ்பி சார்லாம் பயங்கரமா பேசினார், கமல் சார்லாம் பேசினார். ஆனா எதுவுமே சேனல்ல வரல. கேட்டுக்கோங்க, இதெல்லாம் என்னோட வழிகளை சொல்றேன். ஆக்சுவலி அவங்க பேசின எந்த விஷயமும் மனு சார் பேசினார், ஸ்ரீனி சார் பேசினார், கமல் சார் பேசினாரு, டிஎஸ்பி பேசினாரு. ஆனா யார் பேசணும் டிவில வரல. நம்மளுக்கு நீ ஆளுமா தஞ்சாவூர் தவளுமா, நீ தஞ்சாவூர் தவளுமா, பட்டாடை கொலுசு வேணுமா, அடிப்பட்டம்மா என் கெட்டியான மனசு வேணுமா. அதுக்கு நான் பாடுவேன், பட்டாடை கொலுசு வேணாமே என் மாமனே, உன் மனசு தந்தா எனக்கு போதுமே. என்ன அம்மா ஏத்துக்கிட்டதுனால மட்டும்தான் என்னால இந்த நிலைமைக்கு வர முடியும். ஏன்னா வெளி உலகத்துக்கு நாங்க பாத்துக்கிறோம், திருநங்கைகளை நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், நாங்க பண்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகம் சேஃபே கிடையாது. டோலாக்கு 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 டாக்கு 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 டப்பாங்கு டோலு டோலு, அம்மா பத்தினி கும்மா பத்தினி கும்முக்கு 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 பத்தினி, டோலாக்கு டாக்கு பத்தினி டோல் மை டோல்லு மையா டோலு, டோலாக்கு டிமிக்கி தாரண்டி என் நண்பனை தான் வாழ்த்தி பாடண்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அட்டி ரிப்பப்ளிக். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கானா விமலா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். கானா சிங்கர்ஸ், கானா ஆர்டிஸ்ட் அப்படின்றதுலாம் இந்த யூடியூப்லாம் வந்த அப்புறம், அதுக்கு முன்னாடி சினிமாவில் பார்த்தது அப்படின்னு நிறைய பேரை பார்த்துருக்கோம். இந்த சமீப காலத்துல தான் உங்களை அதிகமா பார்க்க முடியுது. ஸோ நீங்க எத்தனை வருஷமா இதுல இருக்கீங்க? எப்போ நீங்க கானாக்குள்ள வந்தீங்க? இப்போ திடீர்னு சமீபத்துல உங்களுடைய பேச்சு நிறைய அடிப்படுது. இதுக்கான காரணம் என்ன? உங்களுடைய ஸ்டார்டிங் ஜேர்னல இருந்து சொல்லுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தா ஃபேமிலிக்குள்ளவே தான் ஆரம்பிச்சது. அது ஒரு 13-14 இயர்ஸ்லாம் நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் கானா சிங்கரா கிடையாது. ஒரு பாட்டுன்னா மூவில பார்த்து பாடுறதோட சரி அப்படிதான் இருக்கும். ஆனா என்னோட குரல் தன்மை நல்லா இருக்கு அப்படின்றத நான் ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படின்னா, அப்பதான் கானால நான் ஃபர்ஸ்ட் பாடுறேன். கானாக்கு நீங்க 6 இயர்ஸ் தான் ஆகுது? இல்ல, பாட ஆரம்பிச்சு கானாக்குள்ள பாட ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி ஃபேமிலியில ஏதாவது டெத்து, ரொம்ப ரிலேட்டிவ் வேண்டியப்பட்டவங்க, ரொம்ப இது ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி ஃபேமிலியில தான் அங்க மட்டும் பாடுவேன். அப்போ கானா விமலான்ற பேர் இருக்காது இல்லையா. விமலா பாடுவா அப்படின்றது போக கானா பாடல்களுக்கு உருவானது இன்னொரு 6-7 வருஷமா தான். எந்த ஏரியா நீங்க? சிந்தாதிரிப்பேட்டை. நான் பிறந்தது எல்லாம் சிந்தாதிரிப்பேட்டை தான். அதுவும் கூட ஒரு முக்கியமான காரணம் தான். பெரிய பாடகர்கள் எடுத்தா எங்க ஜென்ரேஷனுக்கு முன்னாடி 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பாடினவங்க எல்லாருமே சிந்தை புண்ணியர், சிந்தை ரேவ் ரவி, சிந்தை ரைமன், அந்த மாதிரிதான் இருக்கும் பேரே. அவங்களுக்கு அடமொழியே சிந்தைன்னு இருக்கும். ஒரு சிலருக்கு புளியாந்தோப்பு, பழனியப்பா, அந்த மாதிரி அவங்க ஏரியால. ஆனா சிந்தாதிரிப்பேட் சிந்தாதிரிப்பேட் ஒரு பெரிய பேர் தான். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் போற அந்த ஒரு பீரியட்ல பேக் எடுத்து வீட்டுல போட்டு, அங்க ரைமன் ஒருத்தர் இருக்காரு, சிந்தை ரைமன் சொல்லிட்டு ஒரு ரைட்டர். அந்த அங்கிள் வீட்டுல தான் சிங்கர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சாங்ஸ். அப்போ எங்க வீட்டுக்கும் டியூஷனுக்கும் நடுவுல தான் ஒரு வீடு. அப்போ பேக் எடுத்து போட்டு அங்க போய் நினைப்பேன். அப்போ இந்த புனியரப்பா இவங்கலாம் அவங்க வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதை பார்ப்பேன். அதுல உருவானது தான் அந்த கானா மேல ஆசைகள். கேட்ட பாட்டுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பாட்டெல்லாம் அந்த டைம்ல எல்லாம் சும்மா பிராக்டிஸ் பண்ணுவோம். சின்ன பொண்ணு கேளமா பாட்டு. ஓகே ஓகே. அது ஒரு 2 வரி பாடுறீங்களா? அள்ளி மலரே ஆசைக்கனியே அழகு தேவதை நீயே, காதல் கிளியே கன்னி மயிலே கவர்ச்சி பாவிமானே, பூ போட்டதாவணி உன் பூடலை தழுவுதம்மா, நான் போட்ட பாசிமணி நெஞ்சில் ஊஞ்சல் ஆடுதம்மா, சின்ன பொண்ணு கேளம்மா காதல் செய்த கோலமா, உள்ளம் நொந்து பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா. இதெல்லாம் எவ்வளவு ஒரு அழகு. இதெல்லாம் அந்த பாடல்கள்ல தான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கானா சிங்கர் அப்படின்ற பேர் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜென்ரலி ஒரு பேஷனை தேடி போறது, ஒரு பாட்டை தேடி போறது அப்படின்றது அது ஒரு தனி ஃபைட்டு. அது இல்லாம நீங்க உங்களுக்குள்ள பர்சனலா ஒரு ஃபைட்டையும் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய சேஞ்சு அது ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அந்த ஃபைட் இருந்தும் எப்படி நீங்க சிங்கிங்கை தொடர்ச்சியா கண்டினியூ பண்றீங்க?
கண்டினியூ பண்ணனா இந்த மாதிரி நான் மாறினதுக்கு அப்புறமா எனக்கு பாடுறதுக்கு வந்து அதாவது கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, விமர்சனம் இல்லாம யாரும் வெளியில வர முடியாது. எனக்கு எல்லாமே முகத்துக்கு நேராவே கிடைச்சதுதான். என்னை யாரும் அந்த சேஞ்ச் எல்லாம் நீங்க எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க? அதெல்லாம் நான் ஸ்டேஜ் எப்போ ஏறி பாட ஆரம்பிச்சேனோ அப்பவே எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதை நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதுதான் வந்து நான் உன்னிப்பா அந்த நேரத்துல நான் எடுத்த முடிவு என்னன்னா, இவங்க பேசுறதுக்கு காரணம் நாளைக்கு ஒரு இடத்துக்கு நான் போய் இந்த பேச்சு இல்லாம ஆக்கணும். எனக்கு பின்வரும் சந்ததிகள் இந்த மாதிரியான ஒரு குடைச்சலுக்குள்ள போகக்கூடாதுன்றதுல மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான யோசனையிலே இருந்தேன். அந்த மாதிரி நான் பாடிட்டு போறப்ப என் முகத்துக்கு நேராவே எல்லாம் கமெண்ட்ஸும் கிடைக்கும். நீ இங்கெல்லாம் பீச்சில் போனா சம்பாதிக்கலாம், நீ ஒரு 10 கடை ஏறி சம்பாதிக்கலாம், நீ நைட்ல எங்கன்னா பொழப்புக்கு போனா சம்பாதிக்கலாம், ஐ மீன் அந்த மாதிரி செக்ஷுவல் ஒர்க் போனா அப்படி சம்பாதிக்கலாம், அப்படிதான் இருந்தது. அந்த விமர்சனங்கள்லாம் எனக்கு வந்து அப்போ கிடைச்ச மெடல் மாதிரி, சால்வ மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. சொல்லுங்கடா பரவாயில்ல, உடைக்கணும், நான் உடைப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, உடைச்சிட்டேன். வீட்டுல எல்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா தான்? வீட்டுல சப்போர்ட்டிவ்னா இப்படி ஆன புதுசுல ஏத்துக்கல. இந்த திருநங்கையா நான் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய மனசுல இருக்கு, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப நாளைக்கு என்ன திருநங்கைகளோடவே இருக்க எங்க அம்மா வீட்டுல. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் ஆக்சுவலா நான் வீட்டை விட்டு போனேன். போறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேம்மா, நான் கண்டிப்பா நான் திருநங்கையா ஆய்தான் தீர்வேன். சரி, என்னோட பாலினத்தை நான் உணரக்கூடிய வயசுல எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் அப்படிதான் ஆகணும். வேற வழியில எவ்வளவு நாளைக்கு நான் மறைக்க முடியும் அது இல்லையா? ஸோ நான் ஒரு பெண்மையோட மனசுல தாங்கிக்கிட்டு நான் ஒரு ஆம்பளை புள்ளியா சுத்தி அதே அந்த 9ன்ற பேர் தான் எடுக்க போறேன். இப்போ நான் பேண்ட் ஷர்ட் போட்டு இருந்தாலும் என்னுடைய இயல்பு, என்னுடைய நான் காஸ்டியூம் போடுற விதங்கள், நான் நடந்துக்கிற நடைமுறைகள்லாம் வந்து ஒரு திருநங்கையா தான் இருக்கும். அப்ப அந்த ஆம்பளை துணி போட்டு எதுக்கு 9ன்ற பேர் எடுக்கணும், திருநங்கைன்ற பேர் எடுக்கணும்? பரவாயில்ல, என்னுடைய காஸ்டியூமை நான் மாத்திக்கிறேன், எனக்கு தேவை, என்னுடைய பாலினம் இதுதான் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்ப நான் 16 வயசு 17 வயசுலாம் வீட்டை விட்டு ஓடிட்டேன். 16 வயசுலலாம் போயிட்டேன். அதுக்கப்புறம் சர்ஜரி, அப்பா அம்மாவால் ஏற்றுக்க முடியல, ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க, அப்படியே கிறிஸ்டியானிட்டியில் சேஞ்ச் ஆயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் எனக்கு தேவை என்னோட வாழ்க்கை, நான் வாழணும், என்னோட லைஃப் தானே, நான் தான் சூஸ் பண்ணணும், நான் வாழணும். ஸோ அதில் கரெக்டாக இருந்தேன். அப்புறம் போனதுக்கப்புறம் சர்ஜரிக்கு அப்புறமா அம்மாட்ட சொன்னேம்மா, கண்டிப்பாக உன்னோட பேரை நான் காப்பாற்றி கொடுப்பேம்மா, நீங்கள் ஏற்றுக்க தான் வேணும் அப்படின்னு சொன்னப்போ என் பிள்ளையா போனேன். பரவாயில்ல, என் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட இருன்னு அம்மா அப்பா ஏற்றுக்கிட்டாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு நான் ஒரு இப்ப என்ன சொல்றாங்க? இப்போ அவங்க பெருமைப்படுற அளவுக்கு தானே இருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேடை அப்படின்றது யார் கொடுத்தா உங்களுக்கு? லைக் உங்களுடைய நீங்க வந்து ஒரு பாடகரா உங்களை நீங்க ஃபீல் பண்றீங்க, வீட்டுக்குள்ள பாருங்க, எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு ஜேர்னி நடக்குது, நீங்க உங்களுடைய பாலினம் நீங்க வந்து மாறுறீங்க, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு வரும்பொழுது அதுக்கப்புறம் திரும்ப நீங்க கானா கையில் எடுத்து பாட்டு பாடுறீங்க. இப்போ வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறது இருக்குல்ல, உங்களை வந்து இல்ல நீ நல்லா பாடுற, நீ இன்னும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து நீ பாடணும், இல்ல கானா இந்த கானா ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிற ஸ்பேஸ்ல யாரெல்லாம் பாடுறாங்களோ அங்க வந்து நீ பாடணும்னு சொல்லி உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது யாராவது கொடுத்தாங்களா, இல்ல நீங்களே? ஒரு கானா சிங்கர் ஆகி நான் வந்து வடிவேல் பாலாஜி நான் சாவுல பாடுறேன். ஓகே, இப்போதான் ரீசெண்டா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து டோலக் ஜெகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த டோலக் ஜெகன் வந்து டோலக் பிளே பண்றாரு, நான் பாடுறேன். அப்போ அவர் என்ன பாக்குறாரு. அப்போ அந்த உங்களுக்கும் அவருக்குமே முதல் அறிமுகம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அறிமுகம். பாக்குறாரு, பார்த்துட்டு நீ நல்லா பாடுறியே, நீ கச்சேரியில பாடலாமே அப்படின்னு அதுல இருந்து பழக்கம் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் அவர்கிட்ட இருந்து இன்னும் எல்லா பாடகர்களும் வந்து எனக்கு அவங்களுடைய கச்சேரிகள்ல வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டோலக் ஜான் கூட பாடின ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன், அது ஹிந்தி பாட்டா என்னன்னு தெரியல, ஹிந்தியா அரபியா என்னன்னு தெரியல. ஹிந்தி தமாதம் மஸ்து கலந்தர. என்னது அது, என்ன பாட்டு அது? ஹிந்தி சாங் தான் அது, வந்து ஒரு கவாலி சாங். கவாலினா எப்படி சொல்றது, அது ஒரு ஜானரா. முசல்மான்ஸ் வந்து ரொம்ப பெருமையா பாபா வாழ்த்திப்பாரு, அந்த மாதிரி அது ஒரு பாட்டு. ஓ லால் மேரி பத் ரக்கியோ பலா சூலே லாலன் சிந்தரேதா சேவாடகா சஹி ஷாபாஸ் கலந்தல் दमादम मस्त कलंदल अली दम दम बे अंदर दमादम मस्त कलंदल अली शाबाज कलंदर हो लाल मेरी वो लाल मेरी. அர்த்தம்லாம் தெரியுமா? அந்த அளவுக்கு நம்ம ஹிந்திக்காரன் கிடையாதுமா, பாட்டு கேட்டு புரிஞ்சுக்கினேன். இல்ல இதெல்லாம் எப்படி நீங்களே தனியா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிடுவீங்களா? கேக்குறோம் இல்லையா, அப்ப கூடவே பாட வேண்டியதுதான். வடிவேல் பாலாஜி இரங்கல்ல பாடணும்னு சொன்னீங்களா, அது வந்து நீங்க அப்போ ஸ்பாட்ல பாடுறதா இல்ல எழுதி? ஸ்பாட்ல என்னோட பாட்டு கிடையாது, அதான் பழனி அப்பாவோட பாட்டு. அடியே பொண்ணு ஐயாரெட்டுன்ற பாட்டு, அது இருக்கும் யூடியூப்ல கூட இருக்கும், ரொம்ப ஓல்டு இருக்கும். பரவாயில்ல, இங்கே கூட நீங்க பாடலாமா? அடியே பொண்ணு ஐயாரெட்டு ஆம்பூர் கரும்பு கட்டு அத்தனுக்கு ஆசையெல்லாம் மேல உன்னை பார்த்து பார்த்து எங்கறாரு தன்னால அத்தனுக்கு ஆசையெல்லாம் மேல உன்னை பார்த்து பார்த்து எங்கறாரு தன்னால. அந்த பாட்டை பாடுறேன். இது இரங்கல் பாட்டா? இரங்கல் கிடையாது, அந்த 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 டெத்துல வந்து வெளியில பாடிட்டு இருக்கோம், இரங்கலும் பாடுறாங்க, நான் பாடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய கச்சேரிகள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சது, அப்படியே பாடினேன்.
அப்படியே பாடி என்னோட கஷ்டத்தை வந்து நிறைய யோசிச்சு நம்ம எதுக்கு இன்னொருத்தர் பாட்டு எடுத்து பாடணும், நம்ம வாழ்க்கையிலே இவ்வளோ இருக்கே, அதே எழுதலான்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு திருநங்கை பாட்டு எழுதி ஃபர்ஸ்ட் பாடுறேன். அது வந்து எதில் பாடுறேன்னா, கொஞ்சம் மீடியா ஃப்ரேம்லாம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஜீ தமிழ்ல ஒரு ப்ரோக்ராம்ல பாடுறேன். டிஎஸ்பி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு, ராக் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு சிங்கர்ஸை வச்சு, தேவிஸ்ரீ பிரசாத் சார். அதுல வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஸ்ட்ரீட் மியூசிஷியன்ஸ்க்கு வந்து ஃபைனலா, அதாவது இன்னைக்கு ஷோ முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க, அந்த மாதிரி பிளைண்ட் சிங்கர்ஸ் இருப்பாங்க, தப்லிஸ்ட் வந்திருந்தாரு. அந்த மாதிரி நானும் ஒரு திருநங்கையா பாடுகிற போனேன். அப்போ அந்த இடத்துல நானே எழுதி நான் பாடினேன் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு, திருநங்கை பாட்டு. அது என்ன பாட்டு? குடும்பத்தால துரத்தப்பட்டு, சமூகத்தால வெறுக்கப்பட்டு, எவ்வளவோ அசிங்கப்பட்டு, அப்ப வாழ்ந்து வந்தோம் நாங்க மானங்கெட்டு, ஓட்டம் பிடிச்சு ஓடிட்டேன், திருநங்கையா நான் மாறிட்டேன். எங்களை பார்த்தா எல்லோருக்கும் கோபமா, திருநங்கையாக பிறந்தது எங்க சாபமா. எங்களை பார்த்தா எல்லோருக்கும் கோபமா, திருநங்கையாக பிறந்தது எங்க சாபமா. திருநங்கையா பிறந்ததுல இன்பம், அப்போ வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப துன்பம். என் கதையை இப்போ சொல்ல போறேன் கேளு, எல்லா தொழிலையும் நாங்களும் இப்போ ஆளு அப்படின்னு நான் எழுதி அங்க பாடுறேன். இது வந்து நீங்க அங்க ஸ்பாட்ல ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எழுதிட்டேன். அந்த டைம் கிடைக்கிறப்ப அதை பாடிட்டேன். அது அன்னைக்கு ஃபைனலுக்கு லாஸ்டா ஃபைனல் அப்போ கமல் சார் வந்திருந்தாரு. அந்த கமல் சார் வந்திருந்தப்போ டிஎஸ்பி சாரே ஒரு சாங் கம்போஸ் பண்றாரு. அதுல எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா வந்துகிட்டு இருக்கோம். ஒரு போர்ஷன்ல மட்டும் நான் பாடுற மாதிரி ஒரு அது வந்து சாரீரமா அவர் எப்படி கொடுத்துட்டாருன்னா, தன்னின்னாரே அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சார் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் அந்த ராகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கவே எழுதுறேன். ஸ்பாட்லயே 10 நிமிஷத்துல எழுதுறேன். பாட்டுனாலே ரத்தம் எல்லாம் படப்படக்கணும், ஜாதி மொழிய மறந்து சந்தோஷமா சிறகடிக்கணும், ராகம் தாளம் தெரியாமலும் உணரலாம், இசையோடு உறவாடி நீயும் நானும் மகிழலாம், இசை என்னும் கடலினிலே கலந்து நம்ம மீ மறந்து கருவறைக்கு மீண்டும் போகலாம். தேங்க்யூ மியூசிக் ஃபார் பிரிங்கிங் அஸ் டுகெதர் அப்படி சொல்லி ஒரு பாட்டு அந்த போர்ஷன் நான் எழுதி பாடுறேன். அப்போ வந்துட்டு எல்லாம் ஸ்டாண்டிங் அவெஷன் கொடுத்தாங்க. ஒரு திருநங்கைக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா, நீங்க எழுதி கொஞ்ச நேரத்துல எழுதி பாட்டிங்களேன்னு டிஎஸ்பி சார்லாம் பயங்கரமா பேசினார், கமல் சார்லாம் பேசினார். ஆனா எதுவுமே சேனல்ல வரல. கேட்டுக்கோங்க, இதெல்லாம் என்னோட வழிகளை சொல்றேன். ஆக்சுவலி அவங்க பேசின எந்த விஷயமும், மனு சார் பேசினார், ஸ்ரீனி சார் பேசினார், கமல் சார் பேசினாரு, டிஎஸ்பி பேசினாரு. ஆனா யார் பேசுனதும் டிவில வரல. நீங்க பாடினது வந்து தானே ஆகணும். அந்த பாட்டை அவர் தானே கம்போஸ் பண்ணார், அதனால வரணுமே, அது வந்துச்சு. பட் ஆனா ஒரு திருநங்கைக்கு இந்த மாதிரியான ஒரு இடம், ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைச்சதுன்னு பெருமையா பேசினப்ப நான் அதெல்லாம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தேன். இது ஒரு 3 years பிஃபோர். நீங்க திரும்ப அதெல்லாம் கேட்கறது அதெல்லாம் எதுவுமே பண்ணலையா? நான் என்ன பண்ண முடியும்? நான் டிஎஸ்பி சார் ஃபோன் போட்டு, ஏன் எதுக்காக நீங்க அதை விஷ் பண்ணது நீங்க போடலன்னு கேட்க முடியுமா? அந்த டைம்ல ஐ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ்ல அதை கேட்கறதுக்கு. அது அவங்களோட விருப்பம். அந்த மேடையும் அந்த இடமும் இவங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. கடவுளுக்கு தேங்க் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ எழுதுறது வந்து வெறும் அம்பேத்கர் பத்தி மட்டும்தான் பாட்டுலாம் எழுதிருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது? எழுதிருக்கேன். திருநங்கை பாட்டும் இருக்கு, அம்பேத்கர் பாட்டு இருக்கு. எவ்வளவு நாள் எழுதுனீங்க? அது ஏன் அந்த பாட்டு இன் பர்டிகுலர் அம்பேத்கர் ஆந்தம்ன்றது எதுக்கு? அம்பேத்கர் அதுதான் முக்கியமான காரணம். எல்லா வசதிகளும் இருக்கும் போதே நான் படுற இவ்வளோ சித்திரவதைகள், நான் பட்ட இவ்வளோ அவமானங்கள், என்னை முகத்துக்கு நேராக பண்ண துரோகங்கள், இதெல்லாம் வந்து யோசிக்கிறப்ப எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாத அந்த மனுஷன் அப்படி வாழ்ந்திருக்காரு. ஏற்கனவே எனக்கு அம்பேத்கர்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஜாதி ரீதியாகவும் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லையா, பாலின ரீதியாகவும் கஷ்டப்பட்டிருக்கேன், ஜாதி ரீதியாகவும் நான் ஒரு தலித் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தலித்துன்னு வந்தா அவர் வந்து தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா. இன்னைக்கு ஒரு நிலைமையில நான் இருக்கேன்னா அது காரணமும் அவரோட பாடல் தான் சொல்வேன். அப்புறம் அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ எல்லாரோட பாட்டு எடுத்து நம்ம ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்பேத்கருக்காக ஒரு பாட்டு எழுதுறோம். ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு வந்து சட்டத்தையே வகுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறேன். சட்டத்தையே வகுத்தவர், பட்டங்களை பெற்றவர், ஜாதி கொடுமை அனுபவிச்சாரே, பல புத்தகத்தை படிச்சவர், எங்களுக்கு பிடிச்சவர், அவர் யாரு? அம்பேத்கர். ஓட்ட போட்டு ஏமாந்த இந்த பூமிடா, கோட்டை போட்டு நாட்டை காத்த எங்க சாமிடா, கொட்டாங்குச்சில தண்ணி கூட அப்ப இரவலு, இப்ப சந்துக்கு சிலையா நிக்கிறார் நம்ம கடவுளு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி பாடுறேன். உங்களை வந்து கானா அந்த கம்யூனிட்டி அவங்க வந்து எப்படி உங்களை உள்வாங்கிட்டாங்க? அங்க வந்து டிஸ்கிரிமினேஷன்லாம் இருந்ததா நீங்க பாட வரும்போது? இல்ல அவங்க இல்ல நீ நல்லா பாடுற, உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாம் எதுக்குன்ற மாதிரிதான் எல்லாரோட கொஸ்டினும் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் தாண்டி டேலண்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்போ எல்லாருமே பாடலாம், நினைக்கிறவங்க எல்லாரும் பாடலாம்.
அந்த பாடலை இன்னொருத்தர் வந்து அறியாம ரசிக்கணும். அந்த ஒரு மகத்துவமான அந்த குரல் வளம், அந்த ஒரு பாடக்கூடிய பாடல்ல நான் கொடுக்கக்கூடிய உயிர், அதனுடைய அழகு, அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமோ என்னவோ தெரியல. எல்லாரும் என்ன எப்படி பேசியிருந்தாங்களோ, ஆனா இன்னைக்கு அதாவது ஒரு நார்மல் ஒரு ஆண் பெண் கானாக்குள்ள என்டர் ஆகிறதுக்கும் நீங்க என்டர் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் தான் எனக்கு இருந்துச்சு. நானே கூட அச்சப்படுவேன். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கிட்டையும் கேஷுவலா இருக்க முடியாது. இப்போ நான் எந்த இடத்துக்கு போனாலும் போனோன்னு ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு என்னோட ஸ்பீச்சை நான் ஸ்டார்ட் பண்ண, அந்த மாதிரி என்னால் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஓரமா நின்றுட்டு இருப்பேன் அவங்க கூப்பிடுற வரைக்கும். அந்த மாதிரி காலங்கள் இருந்தது, இப்போ இல்லை. கோக் ஸ்டுடியோல நீங்க பாடின பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்த ஒரு பாட்டு. அந்த பாட்டு எப்படி நடந்துச்சு, எப்படி நீங்க அதுக்குள்ள? அது வந்து ஒரு 30 சிங்கர்ஸ் போனோம் ஆடிஷனுக்கு. எல்லா பாடகர்களும் பாடினாங்க. கடைசியா வந்துட்டு நாங்க உலகநாதன் சொன்னோம், நானும் அப்பான்னு தான் கூடுவாங்களே, அவரும் நானும் செலக்ட் ஆகிட்டு போயிட்டு அது நல்லா நடந்துச்சு. நிறைய பாடல்கள் எடுத்தோம், நிறைய டியூன்ஸ் எல்லாம் போட்டு அங்கேயே ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணோம், நிறைய பாடல்கள் பாடினோம். அதெல்லாம் பாடி அதுக்கப்புறமா லிரிக் அறிவு ப்ரோ நாங்கெல்லாம் உட்காந்து எழுத ஆரம்பிச்சு இந்த பாடலை வந்து அந்த பாட்டு திருப்திகரமான விதத்துல முடிச்சு கொடுத்தோம். அம்மலுக்கு நீ ஆளுமா தஞ்சாவூர் தவளுமா, நீ தஞ்சாவூர் தவளுமா, பட்டாடை கொலுசு வேணுமா, அடிப்பட்டம்மா என் கெட்டியான மனசு வேணுமா. அதுக்கு நான் பாடுவேன், பட்டாடை கொலுசு வேணாமே என் மாமனே, உன் மனசு தந்தா எனக்கு போதுமே. டாவுல டார்லிங்கு இது மஜாவான ஃபீலிங்கு, டாவுல டார்லிங்கு இது மஜாவான ஃபீலிங்கு. ஒரு கானா வந்து எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியும். நான் எங்க வேணா போய் பாடுவேன், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல போய் பாடுவேன், ஒரு மேரேஜ்ல போய் பாடுவேன், ஒரு இரங்கல்ல கூட கானா பாட முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து எல்லா மியூசிக்லயும் இது அப்ளை ஆகுமான்றத கேட்டிருந்தீங்க. அது ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. என்னென்னலாம் பாடுங்க, என்னென்ன பாட்டுலாம், எந்தெந்த ஒரு சினாரியோ வச்சுப்போம். ஒரு பர்த்டே, ஒரு மேரேஜ், ஒரு டெத்து, மூணுலயும் நீங்க. பர்த்டே போனா ஃபன்னா கேட்பாங்க. எப்படின்னா இப்போ பர்த்டே அண்ட் மேரேஜ் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ பர்த்டேக்கு போனோம்னா என்ன கேட்பாங்கன்னா, அவங்க ஜாலியா இருக்கணும். இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்னாலே கண்டிப்பா ஆடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க விரும்புறது தான் அந்த பாடல். இப்போ இந்த அமுலுக்கண்ணி ஆளுமா இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து விரும்புவாங்க. அதை பாடுறப்ப கீழே ஒரு நாள் ஆடிட்டு இருக்கும். அதுக்காகவே தான் இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் வைக்கிறது, கச்சேரின்னு வைக்கிறது. அப்புறம் நிறைய ஜாலி சாங்ஸ் இருக்கு அந்த பாட்டுலாம். ஐயே பொண்ணு ஐயரட்லாம் கூட ஜாலியா தான் இருக்கும் கேட்கறதுக்கு, சரணம்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஸ்பீடா வர்ற பாடல்கள் வந்து பர்த்டேல விரும்புவாங்க. மேரேஜ்லயும் சேம் தான். ஏதாவது ஒரு இரங்கல் சாங் ஒன்று பாடுறீங்களா? தாலாட்டு பாடாமலே கண்ணை மூடி தூங்க, பூவால மாலை கட்டி போட வந்தோம் நாங்க, எங்க இருக்க எப்போ வருவ உன் நினைவில் ஏங்க, ஆறு போல ஓடுதப்பா கண்களில நீரு, ஆறுதல சொல்லத்தானே எங்களுக்கு யாரு, மண்ணோடு மறைஞ்சி மனசொடைஞ்சி வாடுறோம், சில்லற கொட்டி அரைச்சோம் அப்ப போற வழியில, உன்னைத்தான் மூடி மறைச்சோம் அந்த 6 அடியில, சொந்தமோ உங்க பந்தமோ இங்க நிக்கிறோம் தன்னந்தனியா, எங்களை விட்டு பிரிஞ்சு அப்பா போனதுதான் சரியா, சில்லற கொட்டி அரைச்சோம் அப்ப போற வழியில. அந்த அப்பான்ற இடத்துல அவர் பேரை மென்ஷன் பண்ணிப்போம். ஆக்சுவலி இங்க யாரும் இங்க செத்தவங்களுக்காக வந்து பாடல இல்லையா, அதனால அந்த பேரை நான் மென்ஷன் பண்ணல. அது அப்புறம் வந்து சினிமா சாங்ஸ்னா இப்ப 8 அடுக்கு மாளிகைகள் இருக்கு இல்லையா, அது அந்த சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கும்னா, அவருக்கு கல்யாணம், இவங்க வந்து மேல நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, விட்டுட்டு போறாரு அப்படின்ற மாதிரி. அப்ப இவர் செத்து போயிட்டாரு, அவங்க தனியாயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரியான பாடல்கள் கேட்பாங்க. 8 அடுக்கு மாளிகைகள் பாட்டு தெரியும் இல்லையா, 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, என்று வேறுபட்டு நின்றானடி, என்று வேறுபட்டு நின்றானடி. கானால வந்து உங்களுடைய கோல் என்ன, அடுத்த கட்டமாக என்ன இலக்கு கானால வச்சிருக்கீங்க, என்ன பண்ணுன்றது கானாவை பொறுத்த வரைக்கும்? கானால வந்து என்னோட இலக்கு என்னன்னா, என்னோட உயிர் பிரியறதுக்குள்ள விமலம்மாவில தான் நான் கானா பாட வந்தேன்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 50 பிள்ளைங்க நான் பாடணும். அது என்னோட பெரிய கோல். சூப்பர். அந்த 50ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 15ஆவது திருநங்கைகள் இருக்கணும். நான் போராடின போராட்டத்துக்கு வந்து என்னைக்கு எனக்கு வந்து ரிசல்ட்னா, திருநங்கைகள் மேடை ஏறி பாடணும், பாடி திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அவங்க வந்து நிறைய மேடைகளில் பாடுறப்ப யாருன்னா எங்க விமலம்மாவில் தான் பாடுறோம். இன்னைக்கு பாடுறவங்களாம் சொல்றாங்க, நிமின்னு ஒருத்தி பாடுறா, அப்படின்னு ஒருத்தி பாடுறா, இவங்களாம் சொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும், அந்த இடத்துல என்னோட பேர் அவங்க சொல்லணும்.
அதெல்லாம் இந்த காதால கேட்டுட்டு தான் என்னோட உயிர் பிரியணும்னு என்னோட. ஆல்ரெடி ஒரு சிங்கரா அச்சீவ் பண்றது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். நீங்க அதுலயும் ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு ஃபைட் இருந்திருக்கு, அதையும் நீங்க எதிர்கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ பாக்குறவங்களுக்கு என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு கேரக்டரா நீங்க இருக்கிறீங்க. பாக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இம்பார்ட்டண்டா திருநங்கைகளோட பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். என்ன அம்மா ஏத்துக்கிட்டதுனால மட்டும்தான் என்னால் இந்த நிலைமைக்கு வர முடிஞ்சது. ஏன்னா வெளி உலகத்துக்கு வந்து நாங்க பாத்துக்கிறோம், திருநங்கைகளை வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், நாங்க பண்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகம் சேஃபே கிடையாது. ரொம்ப கஷ்டம். ஒரு திருநங்கை காலையில வீட்டை விட்டு வெளியே வந்து நைட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள எவ்வளவு அவமானங்களை பாக்குறான்றது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால உங்க பிள்ளைங்க திருநங்கையா இருந்தா கண்டிப்பா நீங்க வீட்டுல ஏத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட ஒரு திருநங்கைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு % அவங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்கும்னு நம்புறேன் நான். அதனால ஒரு ஆணாவும் யோசிக்க முடியும், ஒரு பெண்ணாவும் யோசிக்க முடியும். அவங்களுடைய தாளந்துகள் இருக்கு இல்லையா, அவங்களோட டேலண்ட்டை வந்து அவங்க புதைச்சிடுறாங்க மண்ணோட. ஸோ பேரண்ட்ஸோட அக்செப்டேஷன் இருந்துச்சுன்னா நிறைய விஷயம் சாதிப்பாங்க திருநங்கைங்க. என்னோட பெரிய வேண்டுகோள் என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து திருநங்கையா உங்க பிள்ளை இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா ஏத்துக்கோங்க. அதுதான் என்னோட பெரிய. நீங்க இவ்வளவு நாள் கடந்து வந்த உங்களுடைய பாதை அண்ட் அதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இனிமேலும் நீங்க நிறைய அச்சீவ் பண்ணணும்னு எங்களுடைய டீம் சார்பா எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஸோ இறுதியா இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாங், உங்களுக்கு பிடிச்ச சாங். டோலாக்கு டாக்கு பத்தினி டோலு மையா டோலு, ஆஹா டோலு மையா டோலு, டோலாக்கு டிமிக்கி தாரண்டி, அடி முத்தம்மாவும் இடுப்ப சுத்தி பைய பாரண்டி. டோலாக்கு டிமிக்கி தாரண்டி, அடி முத்தம்மாவும் இடுப்ப சுத்தி பைய பாரண்டி. கொக்காலங்காராட்டணும் குதிரை ஏறி ஓட்டணும், கொக்காலங்காராட்டணும் குதிரை ஏறி ஓட்டணும், ஓட்டி பாரு சவாரி சிலுசிலுக்கும் சிங்காரி, ஓட்டி பாரு சவாரி சிலுசிலுக்கும் சிங்காரி. டோலாக்கு 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 டாக்கு 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 டப்பாங்கு டோலு டோலு, அம்மா பத்தினி கும்மா பத்தினி கும்முக்கு 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 பத்தினி, டோலாக்கு டாக்கு பத்தினி டோல் மை டோலு மையா டோலு, டோலாக்கு டிமிக்கி தாரண்டி, என் நண்பனை தான் வாழ்த்தி பாடண்டி.